Hi குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல் Safa ஹார்ட் புக். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபிஷ் பார்க்க போகிறோம். மேலேருந்து ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன். சீ கர்வ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்துட்டு கீழேயும் அதே மாதிரி ஒரு சீ கர்வ் கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஈவனாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம வால் கொடுக்க போகிறோம். வாலுக்கும் அதே மாதிரி தான் ஒரு சீ கர்வ் கொடுத்துட்டு எஸ் கர்வ் மாதிரி கொடுக்குறேன். இதில் சீ கர்வில் எஸ் கர்வ் மாதிரி கொடுக்குறேன். கீழே ஒரு எஸ், மேலே ஒரு எஸ், அது கொடுத்துட்டு திருப்பி ஒரு சீ கர்வ் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன். தனித்தனியாக போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வரும். பண்ணிவிட்டு வாய், மீனுக்குள்ள வாய் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துட்டு ஒரு சின்ன ரவுண்டு போட்டுக்கிறேன். கண்ணுக்கான ரவுண்ட். அந்த கண்ணுக்குள்ளே அந்த ரவுண்டுக்குள்ளே சின்ன சின்ன 2 ரவுண்டு போடணும். அது கண்ணோட டீட்டெயிலிங்காக. அந்த அந்த ஒயிட் கலரில் குட்டி குட்டி ரவுண்டு தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கலரே பண்ணிக்கிறேன். அந்த ஒயிட் கலர் இருக்கிற இல்லைங்களா, அது சின்ன ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் ஒயிட்டாகவே விட்டுடலாம். அப்போ ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால். அப்புறம் திருப்பியும் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு சீ கர்வ் கொடுக்குறேன். நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஃபிஷ் வரும். சரி, இன்னும் ஃபிஷ்ஷுக்கு ஒரு டீட்டெயிலிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் சீ கர்வ் கண்டினியூஸாக வந்து ஒரு வேவாக ஒரு சீ கர்வ் கொடுக்குறேன். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதை விட டீட்டெயிலாக பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். நான் வந்து ஏனாதானு பண்ண மாதிரி இருக்குது. இனிமேல் நீங்கள் டீட்டெயிலாக பண்ணுங்கள், ரொம்ப அழகாக வரும். கீழே வந்து எனக்கு கொஞ்சம் அந்தளவு கரெக்டாக வரல. செகண்ட் லைனும் இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த ஃபிஷ்ஷோட எண்டிங் வரைக்கும் நான் இதே மாதிரி பண்ண போகிறேன். பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அதோட ஃபிஷ்ஷுக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு அளவு கொடுக்கறதுக்காக அங்கேயும் அதே மாதிரி பண்ண போகிறேன். மேலே ஒரு கர்வ் கொடுத்துட்டு ஒரு சின்ன கர்வ் சைடில், அதே மாதிரி தான் எஸ் கர்வ் கொடுத்து ஒரு சின்ன கர்வ் கொடுத்து இப்போ கலரிங் பண்ண போகிறேன். இவ்வளோதான் ஃபிஷ்ஷோட ட்ராயிங். இப்போ கலரிங் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃபிஷ்ஷோட ஹெட்டுக்கு வந்துட்டு நான் எல்லோ கலர் கொடுக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே உப்பு அடைஞ்சிருச்சு. சீவிட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும் இல்லையா, அதனால் வீடியோக்கு நல்லா பிரைட்டாக தெரியுங்கிறதுக்காக எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெட் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், எது வேணாலும் கொடுக்கலாம். கொஞ்சம் மேக்ஸிமம் பிரைட்டாக கொடுங்க, அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஃப்ளாட்டாக பென்சில் பிடிச்சி ஈவனாக வந்து ஸ்மச் பண்ணுறேன். அப்போ தான் வந்து கரெக்டான அந்த ஷேட் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நான் ஃப்ளாட்டாக எப்போவுமே பென்சில் பிடிச்சிங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக பிடிங்க. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிங்கன்னா அந்த கரெக்டான ஒரு வராது. அப்போ வந்துட்டு நான் அந்த குட்டி குட்டியாக கர்வ் பண்ணேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் நேவி ப்ளூ அடிக்கிறேன். ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு கலர் அந்த மாதிரி மாற்றிட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து நான் நேவி ப்ளூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். நம்ம இப்போ கலர் பண்ணிவிட்டு செகண்ட் கர்வ் அப்படியே தேர்ட் கர்வ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மஜ்ஜாக அசிங்கமாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி இருந்துச்சு, அதையும் நான் கொஞ்சம் ஒரு லைன் போட்டு நான் அங்கேயும் வந்து கொஞ்சம் பண்ணிக்கிறேன். இன்னும் நீங்கள் ட்ரா பண்ணும்போது நான் பண்ண மிஸ்டேக் அதுதான். கொஞ்சம் கர்வெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக வரையல. நீங்கள் வரையும்போது கொஞ்சம் ப்ராப்பராக வரைஞ்சிக்கோங்க. ஸ்டார்டிங் வீடியோஸ் தானே, அதனால் கொஞ்சம் எனக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வர மாட்டேது. போக போக இன்னுமே நல்லா வரைஞ்சி காட்டுறேன். ரெண்டாவது வந்து ஒரு பிங்க் ஷேடு, ஒரு டார்க் பிங்க் ஷேட் எடுத்து நான் வந்து செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு கர்வுக்கும் அடிச்சு நான் செகண்ட் லைனும் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த பென்சில் வந்து நான் டேரெக்டாக பிடிச்சி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியுதா, நான் நல்லா ஸ்மச் பண்ணி அடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் நேராக பிடிச்சி அடிச்சேன்னா அது வந்து தெரியுது. அதனால் நான் வந்து திருப்பி ஒரு இன்னொரு டைம் அடிச்சுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கலர் வந்து இதாக இருக்கும். திருப்பி வந்துட்டு அந்த நான் கரெக்ட் பண்ண இடமெல்லாம் வந்து அங்கேயும் வந்து கலர்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி செகண்ட் லைனுக்கு நான் இன்னொரு டார்க் ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நேவி ப்ளூ கொடுத்துட்டு இப்போ பிங்க், அப்புறம் டார்க் ப்ளூ கொடுக்குறேன். அதே கலரில், இது வேறு தான். ஆனால் வீடியோவில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க லிட்டரலாக ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் அது வேறு கலர் தான். அதையும் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டா பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குல்ல, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபோர்த் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் லைனுக்கு நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், டார்க் க்ரீனு. வீடியோ கொஞ்சம் அப்படியே கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி தான் தெரியுது, வேறு கலர் மாதிரி தெரியுது. நம்ம வந்து ஒரு கலரை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து வீடியோ எடுக்கும்போது வேறு கலர் மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு
உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க, உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ நான் க்ரீன் வச்சு நான் 4th லைனும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வீடியோ கிளியராக இல்லைனாலும் இல்லை எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைமில் வந்து நான் மேக்ஸிமம் கரெக்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் ஃபினிஷிங் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங் வந்து எல்லோவும் ஃபினிஷிங் வந்து ரெட்டும் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஆனால் நான் எடுத்த ரெட் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக அடிக்கல. நான் டாம்ஸோட கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நல்லா இருக்குது. நீங்கள் அது வந்து அஃபோர்டபுளாக இருக்கும், அதுவே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டாம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா பிளண்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவுட்டர் லுக்கும் வந்துட்டு நான் வந்து நேவி ப்ளூவே நான் பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் நேவி ப்ளூ, ஃபினிஷிங் நேவி ப்ளூ, ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து அந்த மேலே நம்ம ஒரு செதிலாட்டை போட்டோம் இல்லைங்களா, அந்த ஃபிஷ்ஷோட அந்த அழகுக்கு அங்கேயும் எல்லோ அடிச்சுக்கிறேன், வாலுக்கும் நான் எல்லோ அடிச்சுக்கிறேன். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் கண்டினியூஷனாக இருக்கும். இல்லைனா ஒவ்வொரு கலர் அடித்தா நம்ம கண்டினியூஷனாக இருக்காது. நீங்கள் எப்போவுமே ஹெட்டு கிடைக்கிற கலரே வாலுக்கும் அந்த மேலே இருக்க அந்த கர்வ் இருக்குது இல்லைங்களா, அது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, அங்கேயே அடிச்சிங்கன்னா ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து மாற்றி அடிச்சிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கீழேயே நான் அதே மாதிரி அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து மேக்ஸிமம் நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நம்ம அந்த ஸ்மஜ் இல்லாத இடத்துல கொஞ்சம் நல்லா ஸ்மஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா அந்த லைனை வந்து டீட்டெயில் பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு சின்ன வந்து நான் ஸ்டார்டிங்கே இது பண்ணலை, எனக்கு ஃபினிஷிங்கில் தான் இது தோணுச்சு அப்படி பண்ணணும்னா நல்லாயிருக்கும்னு சின்ன கர்வ் கொடுத்துக்கிறேன். பாலுலேயும் அதே மாதிரி தான் சின்ன கர்வ் கொடுக்குறேன். சின்ன டீட்டெயில் பண்ணும்போது நம்ம பிக்சர் வந்து இன்னுமே ரொம்ப அழகாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் வரையலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோ பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.